புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவரது திருமுன் கூடி வந்திருக்கிற நமக்கு இறைவன்தாமே புதிய ஆசீர்வாதங்களால் நம்மை நிறைத்து வழிநடத்துகிறார். இம்மக்கள் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று இறைவாக்கினர் சொன்ன வார்த்தை நிறைவேறிய அற்புதத்தை அரசராகமம் பதிவு செய்திருக்கிற இந்த முதல் வாசகத்தை ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் தாமே அதிசயத்தையும் அற்புதத்தையும் நமக்காய் செய்து நாம் நிறைவடைந்த பின்னும் நம்முடைய கரங்களில் இன்னும் அதிகமாக இருக்கிற ஆற்றலை ஆண்டவரே கொடுக்கிறார். அற்புதத்தை அளிக்கிற ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடி போற்றுவோம். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். திருப்பாடல் 145 சொல்கிறது, ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் என்னை மட்டுமல்ல, உன்னை மட்டுமல்ல, படைத்த எல்லோரையும் அவர் நிறைவாக்கி கொண்டே இருக்கிறார். எல்லோருடைய விருப்பத்தையும், எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றுகிறார். அதையே நாமும் செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். கடவுளுடைய படைப்பு அனைத்தும் கடவுளை புகழ்ந்து போற்றி கொண்டிருக்கிறது, நன்றி செலுத்துகிறது. அவரது அரசின் மாட்சியை அறிவிக்கிறது, அவரது வல்லமையை பறைசாற்றுகிறது. நாமும் நம்முடைய சார்பாக ஆண்டவரை அறிக்கை செய்வதும் பறைசாற்றுவதும் நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கிறீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறீர். இதோ இந்த வேளையிலே கூட பலருடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி கொண்டிருந்தாலும் நம்முள் சிலர் கடவுளை நோக்குவதை விட மற்ற காரியத்தை நோக்குவதையே நாம் கருத்தாய் வைத்திருக்கிறோம். கடவுளை விட்டு விலகிய அந்த மனநிலையிலிருந்து இறைவன் மீண்டுமாய் பிள்ளைகளை மீட்டெடுக்க தக்க வேளையில் ஆன்மாவுக்கு உணவளித்து ஆற்றல் அளிக்க ஆண்டவரை ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின்
அன்பான ஆண்டவரே, நீர் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். உம்முடைய செயல்கள் எல்லாம் இரக்கச் செயல்கள். ஆகவே உம்மை மன்றாடுகிறோம். உம்மை விட்டு பிரியாத வரத்தை எல்லா பிள்ளைகளுக்கும் தந்து ஆசீர்வதித்தருளும். உம்மை நினைத்து பார்க்க முடியாதபடி நிற்கிற பிள்ளைகள் அனைவரும் கூட உம்முடைய இரக்கத்திற்குள்ளே கடந்து வருவார்களாக. தெய்வீக இரக்கத்திலே பிள்ளைகள் நிறைந்த ஆசீர்வாதத்தோடு நீர் கொடுக்கிற நிறைவான விடுதலையை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். இயேசுவின் கரங்களில் எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.